සියලු දෙනාටම ආයුබෝවන්. இந்தியாவுல இப்ப ஐபிஎல் சீசன் நடந்துட்டு இருக்குது. ஸ்ரீலங்காலையும் நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதுலயும் சிங்கள மக்கள்லயும் நிறைய பேர் இந்த கிரிக்கெட்டை விரும்பி பாக்குறாங்க. அதனால இன்றைக்கு நாங்க எங்கட வகுப்புல பார்க்க இருக்கிறது අද RCB සද CSK අතර ලොකු තරගයක්. ස්ටේඩියම් එක පුරාම සෙනඟ පිරී ඉන්නවා. ටොස් එකට දෙන්නාම කැප්ටන් සෙනව. ටොස් එක දානවා. RCB ටොස් එක දිනුවා. RCB පළමුවෙන් බැට් කරනවා. CSK පළමුවෙන් බෝල් කරනවා. විරාට් කොහ්ලි ක්‍රීස් එකට එනවා. බෝලර් දුවලා එනවා. බෝල් එක දානවා. විරාට් ගහනවා. හතරයි. මාර්වල් ෂොට් එක. ඊළඟ බෝල් එක. බෝලර් ෆාස්ට් බෝල් එක දානවා. විරාට් පොල් ෂොට් එක ගහනවා. හයයි. විරාට් ලකුණු 20ක් ගත්තා. බවුලර් ජෝකර් එකක් දානවා. විරාට් මිස් කරනවා. ඊළඟ බෝල් එක විරාට් ආයත් ගහනවා. කැච් එක අල්ලගත්තා. විරාට් එළියට ගියා. දැන් මැක්ස්වෙල් ක්‍රීස් එකට එනවා. මැක්ස්වෙල් ෆස්ට් බෝල් එකම ගහනවා. 6යි. RCB ලකුණු 180ක් ගත්තා. දැන් CSK බැටිං කරනවා. ධෝනි ස්ට්‍රයික් එකේ ඉන්නවා. බෝලර් ස්ලෝ බෝල් එකක් දානවා. ධෝනි ෂොට් එකක් ගහනවා. 6යි. ලාස්ට් ඕවර් එක CSKට රන්ස් 10ක් ඕනේ. ලාස්ට් බෝල් එක CSKට 6යි ඕනේ. බෝලර් බෝල් එක දානවා. ධෝනි ගහනවා. බෝල් එක අහසට යනවා. 6යි. CSK තරගය දිනුවා. CSK ෆෑන්ස් සෙලිබ්‍රේට් කරනවා. RCB ෆෑන්ස් දුක් වෙනවා. හරංගෝ ෆස්ට් අද RCB සග CSK අතර ලොකු තරගයක්. අද இன்று RCB RCB என்றது இந்த ஐபிஎல் டீம்ல இருக்கிற ஒரு டீம். அதாவது RCB ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு டீம் இருக்குது CSK. இந்த CSK என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ். அப்ப RCB மற்ற டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்படி நிறைய டீம்ஸ் இருக்குது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்குது, மும்பை இந்தியன்ஸ் இருக்குது, இப்படி நிறைய டீம்ஸ் இருக்குது. நாங்க பார்க்க இருக்கிறது இன்றைக்கு RCBயும் CSKயும். அப்ப அத RCB සහ CSK අතර ලොකු තරගයක්. ලොකු பெரிய තරගයක් போட்டி. அப்ப அதண்டா இன்று RCB அவர டீம் சஹண்டா மற்றும் CSK අතර இடையில் இல்லாட்டி நடுவில் லொக்கு තරගයක් பெரிய போட்டியும். அப்ப இன்றைக்கு RCB மற்றும் CSK இடையில பெரிய போட்டியும் என்று சொல்லுங்க. அத RCB சக CSK අතර லொக்கு තරගයක්. சரியா? பாருங்க, அடுத்தது ஸ்டேடியம் එක. பாருங்க, ஸ்டேடியம்ன்றது இங்கிலீஷ் வேர்ட். அதாவது விளையாட்டை நாங்க பாக்குற இடம், என்ன கிரவுண்ட்ஸுக்கு இருந்து பாக்குற இடம் தான் ஸ்டேடியம். இப்ப ஸ்டேடியம் එක. இப்ப ஸ்டேடியம் புறாமண்டா முழுக்க. இப்ப ஸ்டேடியம் முழுக்க செனங்க பிரி இன்னவா. இப்ப செனங்கண்டா மக்கள். நாங்க தமிழ்ல செனம்னு சொல்லுவோம். அதுக்கு சிங்களத்துல செனங்க பிரி இன்னவா, நிறைஞ்சி இருக்கிறாங்க, ஃபுல்லாகி இருக்கிறாங்க என்றதுக்கு தான் நாங்க பிரி இன்னவான்னு சொல்லுவோம். இப்ப ஸ்டேடியம் එක පුරාම සෙනඟ පිරි ඉන්නවා. ස්ටේඩියම් එක පුරාම සෙනඟ පිරි ඉන්නවා. ටොස් එකට දෙන්නාම කැප්ටන්ස් එනවා. ටොස් එකට දෙන්නාම කැප්ටන්ස් එනවා. அப்ப ටොස් එකට, அப்ப ටොස්ன்றது இங்கிலீஷ் வேர்ட் தானே. அப்ப அதால பாருங்க, ටොස් එක அதோட டர்ஸ் ஐக்கோணும். அப்ப டாஸ் எකට தென்னாம ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரும்? கேப்டன்ஸ் ரெண்டு பேரும். அப்ப தென்னாம கேப்டன்ஸ் எனவா வெரினம். அப்ப டாஸ் எකට தென்னாம கேப்டன்ஸ் எனவா. டொஸ்ஸுக்காண்டி ரெண்டு கேப்டன்ஸ் வெரினம். அதாவது கோயின் டாஸ் பண்ண போயிடும். ஏர் பர்ஸ் பேட்டிங், ஏர் பர்ஸ் பவுலிங். அப்ப அதுக்காண்டி ரெண்டு பேரும் வெரினம். அப்ப நீங்க கொமெண்ட்ரி பண்ணீங்க, ටොස් එකට දෙන්නාම කැප්ටන්ස් එනවා என்று சொல்லு. ටොස් එක දානවා. அப்ப ටොස් இங்கிலீஷ் වටනෝඩියා ටොස් එක. அப்ப ටොස්
தானவா போடுகிறார்கள். அப்ப நவா பேட்டர்ன் வந்தாலே அது நிகழ்காலம். அப்ப தானவா போடுகிறார்கள். அப்ப டொஸ்ஸக தானவா டொஸ் போடின. ஆர்சிபி டொஸ்ஸக தினுவா. அப்ப ஆர்சிபி டொஸ்ஸக தினுவா. அப்ப இங்கிலீஷ் வேர்ட் எக்க வந்திருக்கு. அப்ப டொஸ்ஸக தினுவா. தினுவாண்டா ஜெயிச்சுட்டாங்க, வின் பண்ணிட்டாங்கன்றதுக்கு தினுவான்னு சொல்லுங்க. பாஸ்ட் டென்ஸ் என்ன. அப்ப டொஸ்ஸக தானவா ஆர்சிபி டொஸ்ஸக தினுவா. தினுவா. அப்ப வின் பண்ணினத்தால ஆர்சிபி என்ன செய்யறாங்க? ஆர்சிபி பழமுவென் பேட் கரணவா. அப்ப ஆர்சிபி வந்து பழமுவென் ஃபர்ஸ்டா பேட் கரணவா பேட் பண்ணின. இப்ப பேட்டிங் வந்து ஆர்சிபி எடுக்குது. அப்ப பேட்டிங் அவை எடுத்தா சிஎஸ்கே எடுக்கும் பழமுவென் பவுல் கரணவா. இப்ப பவுல் அடிக்கின. அப்ப பவுல் பண்ண ஆர்சிபி வந்து பேட்டிங் பண்ண போகுது. அப்ப ஆர்சிபி பழமுவென் ஃபர்ஸ்டா பேட் கரணவா பேட்டிங் பண்ணின. சிஎஸ்கே பழமுவென் ஃபர்ஸ்டா பவுல் கரணவா பவுலிங் பண்ணின. சரியா? ஆர்சிபி பழமுவென் பேட் கரணவா, சிஎஸ்கே பழமுவென் பவுல் கரணவா. ரைட். அப்ப பேட்டிங் பண்றதுக்கு யார் வாராருண்டா? விராட் கோலி. அப்ப அந்த ஆர்சிபி என்று உங்களுக்கு தெரிய வந்ததுக்கு ரீசனே இந்த விராட் கோலி. அவரும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர். அப்ப அவர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவாரு. தெரியும்? அப்ப விராட் கோலி கிரீஸ் செகண்ட் என்னவா. இந்த கிரீஸ்ன்றது என்னடா கிரிக்கெட் பிளேயர் இடம். அப்ப அந்த அதுலதான் பேட்டிங் எல்லாம் பண்ணுவீனா, விக்கெட் எல்லாம் அதெல்லாம் நட்டுருக்கு. தெரியும்? பட் அம்பியர்ஸ் எல்லாம் நிப்பினா. அப்ப ஒரு சைட்ல வந்து ஒரு ஆள் பேட்டிங் நிக்கும், எதிர் சைட்லயும் வந்து இன்னொரு ஆள் பேட்டிங் நிக்கும். சரியா? அப்ப அதுல ஒரு ஆள் தான் இந்த விராட் கோலி. இப்ப விராட் கோலி கிரீஸ் செகண்ட் ஏன் எக்க வந்திருக்கு? இது ஒரு இங்கிலீஷ் வேர்ட். அப்ப எக்க போடுறோம். அப்ப கிரீஸ் செக்க ட இக்கு. அப்ப கிரீஸ் செக்கட்ட என்னவா வெரினா. இப்ப விராட் கோலி கிரீஸ் செக்கட்ட என்னவா? விராட் கோலி கிரீஸுக்கு வார என்னவா வார. பவுலர் துவலா என்னவா. இப்ப பவுலர் எப்படி வார? ஓடி வார. அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் துவன்னாண்டா ஓடுங்கள். துவண்ண இன்ன முடிஞ்சா ஓடுங்கள், இல்லாட்டி ஓட என்ற மீனிங்ல வேற. அப்ப ஓடி அண்டா துவண்ணாவில இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு, துவண்ணாவில இருக்கிற இன்னவ கட் பண்ணி போட்டு அதுக்கு லா சேர்த்து விட்டீங்கண்டா அது துவலா என்று வேற. இன்னவ கட் பண்ணி போட்டு லா சேர்த்திக்கண்டா துவலா அண்டா ஓடி. என்ன செய்யறாரு? ஓடி என்னவா வார. பவுலர் துவலா என்னவா. இப்ப பவுலர் இங்கிலீஷ் வேர்ட். பட் உயிருள்ள ஒரு ஆள் என்றபடியா நீங்க இதுக்கு எக்க சேர்க்க தேவையில்லை. பவுலர் எக்க போட தேவையில்லை. இப்ப பவுலர் துவலா என்னவா ஓடி வார. பவுல் எக்க தானவா. இப்ப பவுல்ன்றது இங்கிலீஷ் வேர்ட் தானே, அதோட அது உயிரற்றது பவுல். அப்ப அதால எக்க சேர்க்கிறோம். அப்ப பவுல் எக்க தானவா பவுல் போடுற. விராட் கஹனவா. விராட் வந்து அடிக்கிறார். அப்ப பேட்டால வந்து அடிக்கிறார். கஹனவா அடிக்கிறார். ஹத்தராய். அப்ப அந்த ஸ்கோர் வந்து எவ்வளவு? 4 ரன்ஸா. ஏனண்டா பவுண்டரி, அதாவது கிரிக்கெட் பிச் இருக்குன்னு தானே, அந்த பிச் தாண்டி போக ஒரு பவுண்டரி ஒன்று இருக்கும், பவுண்டரி லைன். அந்த பவுண்டரி லைனை வந்து தாண்டிச்சண்டா அது 4 இல்லாட்டி 6 வரும். இப்ப 4 எப்படி வருமண்டா பந்து வந்து உருண்டு போனா இல்லாட்டி ஒருக்கா ஜம்ப் பண்ணி போச்சண்டா அது 4. அதே த்ரூவா போய் பவுண்டரி தாண்டிச்சண்டா மேல பறந்து வந்து அப்படியே தாண்டிச்சண்டா அது 6. அப்ப இப்ப விழுந்தது ஹத்தராய். அப்ப அவர் முதலாவது பந்திலேயே 4 அடிக்கிறார். சரியா? ஹத்தராய். அப்ப அதுக்கு மறு ஷாட். அப்ப செம ஷாட். அப்ப மறு ஷாட் ஷெம ஷாட். அப்ப நல்ல ஷாட்ன்றது சொல்லுவோம் ஷெம ஷாட், மறு ஷாட். அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் பால் எக்க. நெக்ஸ்ட் பால் எக்க நீங்க நெக்ஸ்ட்ன்றதுக்கு ஈலங்கண்டும் பாவிக்கலாம். ஈலங்கண்டாலும் நெக்ஸ்ட் தான், இல்லாட்டி இங்கிலீஷையும் பாவிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பால் எக்க. பால் இங்கிலீஷ் வேர்ட், அதால எக்க சேர்க்கணும். அப்ப நெக்ஸ்ட் பால் எக்க. அப்ப அடுத்த பந்து நெக்ஸ்ட் பால் எக்க. பவுலர் ஃபாஸ்ட் பால் எக்க தானவா. பவுலர் ஃபாஸ்ட் பால் எக்க தானவா. அப்ப பவுலர் பந்து வீச்சாளர் ஃபாஸ்ட் பால். அப்ப ஃபாஸ்ட் பால்ன்றது இங்கிலீஷ் வேர்ட் தானே, அதால பின்னுக்கு எக்க வருது. அப்ப ஃபாஸ்ட் பால் எக்க தானவா போடுறாங்க. அப்ப பவுலர் ஃபாஸ்ட் பால் எக்க தானவா. விராட் புல் ஷாட் எக்க கஹனவா. அப்ப விராட் வந்து புல் ஷாட். அப்ப புல் ஷாட்ன்றது வந்து பேட்டிங் வகைகள் என்ன, புல் ஷாட். அப்ப புல் ஷாட் வந்து அடிக்கிற.
அப்ப புல் ஷாட் எக்க இங்கிலீஷ் வேர்ட் என்னுடைய எக்க. கஹனவா அடிக்கிறார். அப்ப புல் ஷாட் எக்க கஹனவா. அது எங்க போகுது? ஹாய் 6 ரன் 6 ரன்ஸ் வந்து பெறுது. அப்ப நெக்ஸ்ட் பால் எக்க பவுலர் ஃபாஸ்ட் பால் எக்க தானவா. பவுலர் வந்து ஃபாஸ்ட் பால் போடுறார். விராட் புல் ஷாட் எக்க காணவா. விராட் வந்து ஃபுல் ஷாட் அடிக்கிறார். அது வந்து என்ன 6 ஹாய். அடுத்த பாத்தீங்கன்னா விராட் லகுனு விசக் கத்தா. அப்ப விராட்டுக்கு வந்து எவ்வளவு ரன்ஸ்? விசக். இப்ப விராட்ன்றது அந்த விராட் கோலின் ஷார்ட் நேம். இப்ப லகுனு ரன்ஸ். விசக் 20. அப்ப நீங்க நம்பர் சொல்லிக்க வந்து முன்னுக்கு பேர் சொல் பாவிக்கணும், அதுக்கு பிறகு இலக்கம் பாவிச்சு பின்னுக்கு சேர்க்கணும். அப்ப விசக். அப்ப லகுனு விசக் கத்தா எடுத்துட்டினா. அப்ப விராட் லகுனு விசக் கத்தா. விராட் 20 ரன்ஸ் எடுத்துட்டினா. தெரியும், விராட் லகுனு விசக் கத்தா. அடுத்த பாத்தீங்கன்னா பவுலர் ஜோக்கர் எக்காக் தானவா. பவுலர் ஜோக்கர் எக்காக் தானவா. இந்த ஜோக்கர் பந்தண்டா என்னண்டா, இப்ப பவுலிங் இருக்கு தானே, பவுலிங். அப்ப பவுலிங்ல வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்ப பேட்டிங்ல புல் ஷாட் அது பார்த்த மாதிரி, இதுல பவுலிங்ல வந்து ஜோக்கர் பவுலன் இருக்குது, மற்ற ஃபாஸ்ட் பவுலன் இருக்குது, ஸ்லோ பவுலன் இருக்குது, ஸ்பின் அண்ட் இருக்குது. அப்படி எல்லாம் நிறைய வகைகள் இருக்கு. அப்ப இதுல இவர் வந்து போடுற ஜோக்கர். இந்த ஜோக்கர் பந்தண்டா என்னன்னா, பந்து வந்து நேரடியா வந்து இது பேட்டர் கால்ல வந்து அடிக்கும். அதான் ஜோக்கர். அப்ப ஜோக்கர் இங்கிலீஷ் வேர்ட் தானே. அப்ப அதால எக்க போட்டு போடுறான். அப்ப ஜோக்கர் ஒன்று தானவா போடுறார். இப்ப பவுலர் ஜோக்கர் எக்க தானவா. விராட் மிஸ் கரணவா. இப்ப விராட் வந்து என்ன செய்துட்டார்? இப்ப காலுக்குள்ள போட்டபடியா அதை மிஸ் பண்ணிட்ட. சரி, மிஸ் பண்ற கரணவா தானே நிகழ்காலம். இப்ப மிஸ் பண்ற. இப்ப பவுலர் ஜோக்கர் எக்க தானவா. விராட் மிஸ் கரணவா. விராட் மிஸ் பண்ணிட்ட. அடுத்தது நெக்ஸ்ட் பால். இப்ப நீங்க ஈலங்க பால் எக்கன்னு சொல்லலாம், இல்லாட்டி நெக்ஸ்ட் பால். விராட் கோலி ஆயத் கஹனவா. அப்ப அந்த விராட் கோலி என்ன செய்யறார்? ஆயத் திரும்ப கஹனவா அடிக்கிறார், திரும்ப அடிக்கிறார். கட்சிக்கல். ஆனா அது என்ன, இவர் அடிச்சோட கட்சிக்கு போயிடுது. அதாவது ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டார். கட்சிக்க அல்லாகத்தா. அப்ப கட்ச் வந்து பிடிச்சிட்டார். அல்லாகத்தாண்டா பிடிச்சிட்டார். அப்ப இது கட்சன்றது இங்கிலீஷ் வேர்ட் ஏக்க வந்திருக்கு. அப்ப கட்சிக்க அல்லாகத்தா பிடிச்சிட்டார். விராட் எலியட்டகியா. இப்ப விராட் வந்து அவுட் ஆயிட்டார். எலியட்டகியாண்டா அவுட் ஆகி போயிட்டார். எலியட்டகியா அவுட் ஆயிட்டார். தென் மேக்ஸ்வெல் கிரீஸ் செக்கட்ட என்னவா. அப்ப தென்டா இப்ப தென்டா இப்ப மேக்ஸ்வெல்ன்றது இன்னொரு பிளேயர். அப்ப கிரிக்கெட் பிளேயர் கோலி வந்து அவுட் ஆயினோன்னு அடுத்ததாகிறார் மேக்ஸ்வெல் கிரீஸ் செக்கட்ட ஆவா. அப்ப கிரீஸ்ன்றது இங்கிலீஷ் வேர்ட் ஏக்க போட்டு டக்கு. அப்ப கிரீஸ் செக்கட்ட என்னவா வார. இப்ப மேக்ஸ்வெல் கிரீஸ் செக்கட்ட என்னவா கிரீஸுக்கு வார. மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பால் எக்கம கஹனவா. மேக்ஸ்வெல் வந்து ஃபர்ஸ்ட் பால் எக்கம கஹனவா. அப்ப ஃபர்ஸ்ட் பால் முதலாவது பந்து. இந்த முதலாவது பந்து இங்கிலீஷ் வேர்ட் தானே, அதால எக்க போட்டிருக்கிறோம். இது ஏஞ்சதுனாங்கண்டா முதல் பந்திலேயே கஹனவா அடிக்கிற. இப்ப மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பால் எக்கம கஹனவா, முதல் பந்திலேயே அடிக்கிற 6. அப்ப அது வந்து எங்க போயிட்டுது? ஹாய் 6க்கு போயிட்டுது. ஹாய் 6க்கு போயிட்டுது. இப்ப ஹாய் 6க்கு போயிட்டுது. அப்ப மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பால் எக்கம கஹனவா ஹாய் 6. அடுத்த பாத்தீங்கன்னா ஆர்சிபி லகுனு ஏகசிய அசுவகத்தா. அப்ப ஆர்சிபி வந்து லகுனு ரன்ஸ் எத்தனை எடுத்துட்டினம்? 180 எடுத்துட்டினம். அப்ப 180க்கு என்ன? ஏகசிய அசுவக் கத்தா எடுத்துட்டினம். ஆர்சிபி லகுனு ஏகசிய அசுவக் கத்தா. ஆர்சிபி 180 ரன்ஸ் எடுத்துட்டினம். தென் சிஎஸ்கே பேட்டிங் காரணவா. அப்ப அவை ஃபுல்லா முடிஞ்சது. ஆர்சிபி வந்து ஃபுல்லா ரன் அடிச்சு முடிஞ்சது. இப்ப வரையினம் சிஎஸ்கே அடுத்த டீம். அப்ப அடுத்த டீம் வருது. அப்ப தென் சிஎஸ்கே பேட்டிங் காரணவா. தென் இப்ப சிஎஸ்கே பேட்டிங் காரணவா பேட்டிங் பண்ணினம்.
அப்ப கரணவாண்டா பண்ணினம். இப்ப கரணவா பண்ணினம். இப்ப சிஎஸ்கே பேட்டிங் கரணவா, சிஎஸ்கே பேட்டிங் பண்றா. சரியா? டோனி ஸ்ட்ரைக்கே இன்னவா. அப்ப இந்தியால சிஎஸ்கே டீம்ல வந்து பேட்டிங் இறங்குறாள் வந்து டோனி. இப்ப இந்த டோனி என்றவர் யாருண்டா? இப்ப சிஎஸ்கே டீமை வந்து தெரியுமாண்டா, உடனே உங்களுக்கு ஞாபகம் பெறும் டோனி தான், மகேந்திர சிங் டோனி. அப்ப அந்த டோனி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா வந்து இறங்குறார். தெரியும், அங்க கோலி இறங்கின மாதிரி இங்க டோனி இறங்குறார். அப்ப டோனி ஸ்ட்ரைக்கே இன்னவா. இந்த ஸ்ட்ரைக்ன்றது வந்து உண்மையான ஸ்ட்ரைக் இல்ல, அந்த என்ன போராட்டம் செய்யறது அந்த ஸ்ட்ரைக் இல்ல. இது வந்து கிரிக்கெட்ஸ்ல வந்து பாவிக்கிற ஒரு சொற்பதம். சரி, இங்கிலீஷ் வேர்ட் என்னபடியா நாங்க ஸ்ட்ரைக் எக்க. இந்த எக்கே என்று பாவிச்சோம்டா ஸ்ட்ரைக்கில ஸ்ட்ரைக்கில் என்ற மீனிங்ல வரும். இப்ப ஸ்ட்ரைக்கில இன்னவா இருக்கிறார். அப்ப டோனி ஸ்ட்ரைக்கே இன்னவா. பவுலர் ஸ்லோ போல் எக்கானவா. இப்ப பவுலர் வந்து என்ன பந்து போடுறார்? ஸ்லோ பந்து போடுறார். ஸ்லோ போல் எக்காக். ஏனண்டா இது இங்கிலீஷ் வேர்ட் தானே. அப்ப எக்க அதோட சேர்த்து விட்டா ஸ்லோ போல் ஒன்று தானவா போடுறார். இப்ப ஸ்லோ போல் ஒன்று போடுறார். டோனி ஷாட் டெக்கானவா. டோனி வந்து ஷாட் அடிக்கிறார். அப்ப பேட்டிங் ஷாட் வந்து ஒன்று அடிக்கிறார். அது வந்து எங்க போகுது? ஹாய். இப்ப ஃபர்ஸ்ட் பால்லே வந்து 6 runs. இப்ப டோனி ஷாட் டெக்கானவா ஹாய். ரைட். அப்ப இப்படியே மேட்ச் போய் கொண்டிருக்குது. கடைசியில லாஸ்ட் ஓவர் வைக்க. இப்ப கடைசி ஓவரும் வந்துட்டு லாஸ்ட் ஓவர் வைக்க சிஎஸ்கேட்ட ரன்ஸ் தஹயகோனே. இப்ப சிஎஸ்கேக்கு வந்து ரன்ஸ் தஹயகோனே. இப்ப லாஸ்ட் ஓவர் வைக்க. அப்ப ஓவர்ன்றது ஒவ்வொரு 6 பந்துக்கு ஒருக்கா ஒரு ஓவர் முடியும். அப்ப ஒவ்வொரு 6 பந்தும் சேர்ந்ததுதான் ஒரு ஓவர். அப்ப அப்படியே முடிஞ்சு கடைசி ஓவருக்கு வந்துடல. அப்ப ஓவர்ன்றது இங்கிலீஷ் வேர்ட் தானே. அப்ப அதாலே கசைக்கிறான். அப்ப லாஸ்ட் ஓவரைக்க. இந்த லாஸ்ட்ன்றதுக்கு பதிலா நீங்க அவசான ரெண்டும் பாவிக்கலாம். அப்ப அவசான ஓவரைக்க, அவசான ஓவரைக்க, கடைசி ஓவர். சரி. அப்ப சிஎஸ்கேட்ட, அப்ப சிஎஸ்கேக்கு ரன்ஸ் தஹயா. அப்ப எத்தனை ரன்ஸ்? 10 ரன்ஸ் ஓனே வேணும். 10 ரன்ஸ் ஓனே. அப்ப ஓவரும் போய் கடைசி போல் வந்துட்டு. அப்ப லாஸ்ட் போலேக்க, லாஸ்ட் போலேக்க. அப்ப லாஸ்ட் போலேக்கண்டா கடைசி பந்து, அவசான போலேக்க. என்ன அவசான போலேக்க. சிஎஸ்கேட்ட ஹாய் ஓனே. அப்ப சிஎஸ்கேக்கு வந்து எத்தனை வேணுமா? 6 ரன்ஸ் தேவை. இன்னும் 6 ரன்ஸ் தேவை. ஹாய் ஓனே. அப்போ ஒரு பந்துல 6 அடிக்கணும். அப்போ ஒரு பந்துல 6 அடிச்சா சரி, இல்லாட்டி 6 ரன்ஸ் ஓடணும். அப்ப அது சாத்தியம் இல்ல தானே. அப்ப 6 அடிக்கணும். ஒரு பால்ல 6 அடிச்சா அது வின். இப்ப லாஸ்ட் பால்ல சிஎஸ்கேக்கு 6 வேணும். அப்ப ஒரு இக்கட்டான நிலைமை என்ன. இப்ப பவுலர் போலெக்க தானவா. இப்ப கடைசி வந்து போடப்படுது. பவுலர் போலெக்க தானவா போடினா. டோனி கஹனவா. இப்ப நிக்கிறது வந்து டோனி. இப்ப டோனி என்ன செய்யறார்? பார்த்து கொண்டிருக்காம அடிக்கிறார். கஹனவா. போலேக்க அகசட்டையனவா. இப்ப பந்து வந்து நல்லா உயருது. என்ன போலேக்க அகசட்டை வானத்துக்கு உயருது. அகசட்டையானவா. ஹாய் 6 ரன்ஸ், 6 ரன். சிஎஸ்கே தரகே தினுவா. அப்ப சிஎஸ்கே வந்து தரகேண்டா போட்டி, மேட்ச்ல வந்து தினுவா ஜெயிச்சுட்டாங்க. சரி, இறந்த காலம் என்ன பாஸ்ட் டென்ஸ் தினுவா. அப்ப பந்து வந்து அவர் ஓங்கி அடிக்கிறார். பால் மேல போகுது. என்ன ஹாய் 6 ரன்ஸ். அப்ப சிஎஸ்கே தரகே தினுவா. அப்ப சிஎஸ்கே வந்து அந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் செலிப்ரேட் கரணவா. அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இது ஒரு நல்ல வின் தானே. ஒரு பால்ல 6 ரன் அடிக்கணும் இருந்து இவங்க அடிச்சிருக்கிறாங்க. டோனி அடிச்சோன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் செலிப்ரேட் கரணவா. அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ்ன்றது இங்கிலீஷ் வேர்ட். உயிருள்ள ஆக்கள் என்றபடியா இதுக்கு வந்து நாங்க சேர்க்க மாட்டோம். அப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் செலிப்ரேட் கரணவா, செலிப்ரேட் பண்றாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் துக் வெனவா. ஆர்சிபி தோத்துட்டு தானே. அப்ப அதால துக் வெனவா கவலைப்படுறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் துக் வெனவா. ஓகே. அப்ப நாங்க இன்றைக்கு வந்து ஒரு சிஎஸ்கே மேட்சுக்கும் ஆர்சிபி மேட்ச் கிரிக்கெட் மேட்சுக்கும் இடையில ஒரு கொமெண்ட்ரி பண்ணினா என்னென்ன வேர்ட்ஸ் வந்து அவை சிங்களத்துல பாவிப்பினம் என்றத இந்தியான் வகுப்புல வந்து பாத்துருக்கோம். இதுல எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க
ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.